எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஜெய். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திங்ஸ் தட் வுமன்ஸ் நோட்டீஸ் இன்ஸ்டன்ட்லி இஃப் யூ ஆர் அ சிக்மா மேல். நீங்க ஒரு சிக்மா மேலா இருக்கிற பட்சத்துல, நீங்க சிக்மா மேல்ஸ் குவாலிட்டீஸா வளர்த்துக்கிற ஆணா இருக்கிற பட்சத்துல, வுமன்ஸ் வந்து நான் சொல்லப் போற இந்த அறிகுறிகள் எல்லாமே வந்து இன்ஸ்டன்ட்டா உங்ககிட்ட நோட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனா இதுல பியூட்டி என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இந்த விஷயங்கள் எல்லாமே இன்ஸ்டன்ட்டா வுமன்ஸ் உங்ககிட்ட நோட் பண்றாங்க அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த, நீங்களும் ஈஸியா கண்டுபிடிச்சிட்டு இருப்பீங்க. இத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். பொதுவா வுமன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற பீப்பிள்க்கு வந்து மென்ஸ விட அன்கேனி எபிலிட்டின்னு சொல்லப்படுற விஷயம் அதிகமா இருக்கும். இந்த அன்கேனி எபிலிட்டின்னு சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் விசித்திரமான ஒரு குவாலிட்டி அப்படின்ற மாரி சொல்லலாம். ஈஸியா சில விஷயங்கள வந்து சஸ்பெக்ட் பண்ண முடியும். ஈஸியா நெறைய டீட்டெயில்ஸ் ஓரியன்டடான விஷயத்த வந்து எடுக்க முடியும் அவங்கனால, ஆண்கள கம்பேர் பண்ணும்போது. அதுவும் முக்கியமா ஒரு ஆண் அவங்கள அப்ரோச் பண்றாங்க. ஒரு லவ் இன்ட்ரெஸ்ட்டா இருக்கலாம், இல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கலாம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அந்த ஆணுடைய ஆட்டிட்யூடா இருக்கலாம், பிஹேவியரா இருக்கலாம், அவங்க என்ன விஷயத்துக்காக தங்ககிட்ட வராங்க அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த எல்லாமே, ரொம்ப ஃபாஸ்ட்டா ப்ராசஸ் பண்ணி இன்ஃபர்மேஷன வாங்கிடுவாங்க. இன்ஃபர்மேஷன எடுத்துருவாங்கன்னு சொல்லப்படுறது தான் உண்மையான விஷயம். ஆனா இது வந்து நார்மலா ஒரு ஆல்பா கேட்டகரில இருக்கிற மென்னுக்கோ, ஒரு பீட்டா கேட்டகரில இருக்கிற மென்னுக்கோ வந்து ஈஸியா பிரெடிக்ட் பண்ணிட முடியும். ஏன்னா ஆல்பாஸ் நம்ம சொல்லவே தேவையில்ல. அவங்க தான் வந்து பெரிய ஆட்கள். அவங்க தான் கிங்ஸ். அவங்க தான் கான்ஃபிடென்ட்டான மென்ஸ்ன்னு சொல்லப்படுற விஷயத்த காட்டிக்கிட்டே இருக்கிற ஒரு ஆண்கள். பீட்டா ஆண்கள் வந்து எமோஷனலா எல்லார் கூடயுமே கனெக்ட் ஆகி பழகிட்டு இருக்கிற ஆண்கள். இவங்கள ஈஸியா பிரெடிக்ட் பண்ண முடிஞ்சிரும். ஆனா, சிக்மா மேல்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற கேட்டகரியில வரும்போது, வுமன்ஸ்க்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் அதிகமாகுது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய கான்ஃபிடன்ஸையும், இவங்களுடைய மிஸ்டீரியஸ் நேச்சரையுமே வந்து அவ்வளோ ஈஸியா பிரெடிக்ட் பண்ண முடியாது. இவங்க எப்படி இப்படி இருக்காங்க? என்ன மாரியான விஷயங்கள்லாம் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லப்படுற இந்த தேடலே வந்து வுமன்ஸ் கிட்ட வந்து இவங்களுக்கு அதிகமா நோட் பண்ணணும்ன்ற ஆசை வரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கண்டுபிடிப்பாங்க. இன்ஸ்டன்ட்டா கண்டுபிடிப்பாங்க. இன்ஸ்டன்ட்டா நெறைய விஷயம் நோட் பண்ணாலும் டைம் அதிகமா எடுக்கும். அந்த டைம் அதிகமா எடுக்கிறதுனாலே சிக்மா மேல்ஸ் மாரி இருக்கிற ஆண்கள் கிட்ட வந்து கனெக்ஷன்ஸ் வந்து டீப்பா வச்சுக்கணும்னு சொல்லப்படுற ஆசை எல்லா பெண்களுக்குமே இருக்கும். அது மட்டும் இல்லாம சேஃபா இருக்க முடியும் இந்த மாரி ஆண்கள் கூட அப்படின்னு சொல்லப்படுற நம்பிக்கையும் அதிகமா இருக்கும். பொதுவா வந்து ஒரு ஆண் வந்து அவங்கள வந்து ஒரு ஸ்ட்ராங்கான மென்னாவும், ரொம்ப அப்ளிகபிளான ரொம்ப ஒரு அப்பீலிங்கான ஒரு மென்னாவும் காட்டுறதுக்காக என்ன செய்வாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராங்கான ஒரு விஷயங்கள பிசிக்க மெயின்டெயின் பண்றதா இருக்கலாம், ட்ரெஸ்ஸிங் பண்றதா இருக்கலாம், க்ரூம் பண்றதா இருக்கலாம். இந்த மாரியான விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு இருப்பாங்க. ஆனா இதெல்லாம் செய்யாமலே பீயிங் யுவர் செல்ஃப் அவங்க அவங்களாவே இருக்கும்போதே வந்து பெண்கள வந்து கவர்ந்து இழுக்கிற அந்த பவர் வந்து சிக்மா மேல்ஸ்க்கு அதிகமா எப்பவுமே இருந்துட்டு இருக்கும். நல்லா டிரெஸ் பண்ணி வேற லெவல்ல க்ரூம் பண்ணா தான் நீ தல. எதுவுமே பண்ணனா கூட நான் தல தான்டா அப்படின்னு சொல்லப்படுற இந்த கான்ஃபிடன்ஸ் வந்து இவங்ககிட்ட அதிகமா இருக்கும். இதையும் பெண்கள் அதிகமா நோட் பண்ணுவாங்க. சோ இந்த மாரி விஷயங்கள்ல வந்து எதெல்லாம் ரொம்ப மோஸ்ட்டா கேர்ல்ஸ் வந்து இன்ஸ்டன்ட்டா நோட் பண்றாங்க அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த தான் டீட்டெயிலா இன்னைக்கு இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். தேங்க்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் உங்களுடைய சப்போர்ட்டும், உங்க சஜஷன்ஸ்க்கும் உங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து சிக்மா மேல்ஸோட எனிக்மெட்டிக் நேச்சர வந்து இன்ஸ்டன்ட்டா நோட் பண்ணுவாங்க. இந்த எனிக்மெட்டிக் நேச்சர் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, பீயிங் ஆன் யர் டோஸ் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. நீ இருந்தா என்னப்பா பண்ணியிருப்ப? நீ இருந்தா எப்படி பேசியிருப்ப? நீ இருந்தா என்ன முடிவு பண்ணியிருப்ப? அவங்க சொல்றதெல்லாம் நீ கேட்காத அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஆத்தென்டிசிட்டி. அவங்க அவங்களாவே தான் முடிவு பண்ணுவாங்க. யார்கிட்டயுமே டிபெண்ட் பண்றதோ, இல்ல எந்த ஒரு ரெஃபரன்ஸ் எடுக்கிறதோ, ப்ரீவியஸா என்ன பண்ணாங்க? அப்ப என்ன நடந்ததுன்னு சொல்லப்படுற அந்த தாட்லாம் இருக்கவே இருக்காது. அது ஒரு பிரச்சனைக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதா இருக்கலாம். இல்ல ஏதோ ஒரு விஷயத்த வந்து எக்ஸிக்யூட் பண்றதா இருக்கலாம். இல்ல ஒரு ஹேப்பியான மொமெண்ட்டா இருக்கு. அங்க ஒரு விஷயத்த வந்து ப்ரூவ் பண்ணி காட்டணுமா இருக்கலாம். எல்லாத்துலயுமே அவங்க அவங்களா தான் இருந்து செஞ்சுட்டு இருக்காங்களா சிக்மா மேட்ஸ் இருக்கிறதுனால, இது வந்து ஒரு கான்ஃபிடன்ஸோட ஒரு முக்கியமான ஒரு நேச்சர். எப்படி இவங்களால இவ்வளவு கான்ஃபிடன்ஸா இருக்க முடியும்னு சொல்லப்படுற விஷயத்த கேர்ல்ஸ் இன்ஸ்டன்ட்டா நோட் பண்ணுவாங்க. எல்லாத்தோட முக்கியமான விஷயம் கேர்ல்ஸ்க்கு கான்ஃபிடன்ஸான மென்ஸையும், கான்ஃபிடன்ஸ வந்து அழகா வெளிப்படுத்துற மென்ஸையும் ரொம்ப பிடிக்கும்ன்றது தான் உண்மையான விஷயம். ஆனா அந்த கான்ஃபிடன்ஸ்க்கு பின்னாடி என்ன இருக்குன்னு சொல்லப்படுற விஷயத்த கேர்ல்ஸ் தேடி பார்ப்பாங்க. இந்த இடத்துல சிக்மா மேல்ஸோட கான்ஃபிடன்ஸ்க்கு என்ன காரணம்னு சொல்லப்படுற விஷயத்த அவங்களால ஈஸியா கண்டுபிடிக்கவே முடியாது. ஒரு பசில் மாரி, ஒரு விடுகதை மாரி இருந்துட்டே இருக்கும். அத சால்வ் பண்ணி அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் அதிகமாயிட்டே இருக்கும். எப்படி இவங்க இதெல்லாம் செய்றாங்க அப்படின்னு சொல்லப்படுற விஷயம். ஏன்னா பொதுவா வந்து சில ஆண்கள் பெண்களுக்கு ஈஸியா அட்ராக்ட் ஆவாங்க. சில ஆண்கள் பெண்கள ஈஸியா அட்ராக்ட் பண்ணுவாங்க. ஆனா சில ஆண்கள் வந்து பெண்களுக்கு ரெஸ்பெக்ட் குடுத்து அவங்கள ரிலேஷன்ஷிப்குள்ள கொண்டு வருவாங்க. ஆனா இதுல எந்த கேட்டகரில சிக்மா மேட்ஸ் வருவாங்கன்னு சொல்லப்படுற கெஸ்ஸிங்கே இந்த கேர்ல்ஸ்க்கு இல்லாததுனால, இந்த எனிக்மேட்டிக் நேச்சர் எப்பவுமே ரொம்ப அப்பீலிங்கா இருக்கும் சிக்மா மேல்ஸ் கிட்ட. எல்லாத்தையுமே தாண்டி இந்த விஷயத்த சிக்மா மேல்ஸ் மாரி ஹைவ் எலிமெண்ட்ஸ் வந்து ஒரு மைண்ட் கேம்க்காகவோ, இல்ல கேர்ல்ஸ அட்ராக்ட் பண்றதுக்காகவும் செய்றது கிடையாது. பொதுவா அவங்களுடைய பிரைவசி மேட்டர்ஸும், பிரைவேட் மேட்டர்ஸும் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ஷியலா வச்சுக்கணும்னு சொல்லப்படுற ஆசை இருக்கிற ஆண்களா இருந்துட்டு இருக்கிறதுனால, இந்த விஷயமே இந்த எனிக்மேட்டிக் நேச்சரே வந்து கேர்ல்ஸ வந்து நெறைய ஆண்கள் அதாவது ஆல்ஃபாவா இருக்கலாம், பீட்டாவா இருக்கலாம். இவங்கலாம் வந்து கேர்ல்ஸ அட்ராக்ட் பண்ணும்போது, அதாவது அவங்ககிட்ட பேசி அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்லாம் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா அவங்ககிட்ட மூவ் பண்ற அந்த டைம்ல இருக்கிற ஆண்கள் இடத்துல, கேர்ல்ஸ இவங்கள நோக்கி அட்ராக்ட் பண்ணி கொண்டு வர இந்த டேலண்ட் வந்து சிக்மா மேல்ஸ்க்கு நேச்சராவே இந்த எனிக்மேட்டிக் நேச்சரால இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ இந்த விஷயத்த எந்த கேர்லா இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் சிக்மா மேல்ஸ் நோட்டீஸ் பண்ணுவாங்க அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ 2வது விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, த வே ஆஃப் காம்ப்ளிமென்டிங் அப்படின்ற மாரி சொல்லலாம். பொதுவா காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லப்படுறது வந்து ஒரு
ஒரு முத்தம் மாரி. குடுக்குறவங்களுக்கும் ஹாப்பினஸ குடுக்கும், வாங்குறவனுக்கும் ஒரு ஹாப்பினஸ குடுக்கும் அப்டின்ற மாரி சொல்லுவாங்க. ஆனா இங்க நம்பள்ல எல்லாருமே முக்காவாசி பேர் என்ன யோசிப்போம் அப்டின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் அது வந்து ஒரு பொருளா இருக்கலாம், ஒரு படைப்பா இருக்கலாம், இல்ல ஒரு மூவியா இருக்கலாம். ஒரு விஷயம் ரொம்ப பார்க்க அழகா இருந்தது அப்டின்ற மாரி பார்த்தீங்கன்னா, பார்க்க ரொம்ப அழகா இருக்குல்லன்னு சொல்லிட்டு, அந்த அழக மட்டுமே ரசிச்சு வந்துற இடத்துல, அந்த அழகுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்ன? எப்டி இது இவ்வளோ அழகா ஆச்சு அப்டின்னு சொல்லப்படுற அந்த திங்கிங் வந்து ரொம்ப கம்மியான மனிதர்கள் தான் செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்போ பெண்களையுமே அந்த மாரி நம்ம பார்த்துறக்கூடாது. ஆனா, இங்க நெறைய பேர் பெண்களையும் அந்த மாரி பார்க்குறாங்க. ஒரு அழகு சாதன பொருட்கள ஓகே அழகா இருக்காங்க, சூப்பர் அப்டின்னு சொல்லிட்டு, அவங்களோட அப்பியரன்ஸ மட்டுமே காம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க நெறைய ஆண்கள். அவங்களுடைய ஹேர் ஸ்டைலா இருக்கலாம், அவங்களுடைய பிசிக்கா இருக்கலாம், இல்ல அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலா இருக்கலாம், அவங்கள அவங்களே கேரி பண்ற விதமா இருக்கலாம். இது எல்லாமே அப்பியரன்ஸ் தானே தவிர்த்து, இத தாண்டின விஷயம், இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு? எதனால இவங்க இவ்ளோ அழகா தெரியிறாங்கன்னு சொல்லப்படுற விஷயத்த யாருமே யோசிக்க மாட்டாங்க. ஆனா, இந்த காம்ப்ளிமென்டிங் விஷயத்திலயுமே வந்து சிக்மா மேல்ஸ் எப்பவுமே ஒரு கேர்ள வந்து ஒரு அழகு சாதன பொருட்களா பார்க்காம, ஒரு பெர்சனா பெர்சனாலிட்டியா பார்த்து, அவங்க என்ன விஷயம் சாதிக்க ஆசைப்படுறாங்க, என்ன விஷயம் செஞ்சுட்டு இருக்காங்க, அவங்கனால இந்த பிளானெட்ல என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து மீனிங்ஃபுல்லா நடக்குதுன்னு சொல்லப்படுற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் தான் காம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. இந்த விஷயம் ரொம்ப அப்பீலிங்கா இருக்கிறதோடு மட்டும் இல்லாம, இத கேர்ள்ஸ் கேர்ள்ஸ வந்து அட்ராக்ட் பண்ணணுன்ற நோக்கத்தோட பண்ணாம, ஒரு உண்மையா ஒரு பெர்சனா பண்றதுனால, இந்த விஷயத்தையுமே ஈஸியா நோட்டீஸ் பண்றதோட மட்டும் இல்லாம, கேர்ள்ஸ் ஈஸியா சிக்மா மேல்ஸ் மாரி காண்பித்து அட்ராக்டும் ஆகுறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ 3வது விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, சைலன்ட்லி டேக் சார்ஜ் ஆட்டிட்யூட் அப்படின்ற மாரி சொல்லலாம். சிக்மா மேல்ஸ பொறுத்தவரைக்கும், ஒரு விஷயம் வந்து ப்ராப்பரா நடக்குதா அப்படின்றது தான் தேவை. ஆனா அது நாங்க தான் பண்றோம், நாங்க தான் அத செஞ்சோம்னு சொல்லப்படுற இந்த ஆசை இருக்கவே இருக்காது. இந்த ஆசை இல்லாததுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, அவங்களுடைய கான்ஃபிடன்ஸ் ஒரு விஷயத்த ப்ரூவ் பண்றதால மட்டும் கிடையாது. அவங்க அவங்களா இருக்கிறதே கான்ஃபிடன்ஸ் தான் அப்படின்னு சொல்லப்படுற எண்ணம் இவங்களுக்கு அதிகமா இருக்கும். இப்போ வந்து சைலன்ட்டா பின்னாடி பேக் பெஞ்ச்ல உட்கார்ந்து அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கிற சிக்மா மேல்ஸ் மாரி இருக்கிற ஆண்கள் வந்து தேவைப்பட்டா லீடராவும் மாறி, உள்ள போயிட்டு அந்த விஷயத்த வந்து சரி செய்யவும் முடியும். நம்ம பேராண்மை அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மூவி பார்த்திருப்போம். ஜெயம் ரவி சார் நடிச்சிருப்பாரு. 5 பெண்களோட காட்டுக்கு போயிட்டு, அங்க நெறைய விஷயங்கள் ப்ராப்ளம்ஸ் நடக்கும். அதுலருந்து ரெக்கவர் ஆவாங்க. அதுல வந்து ஒரு டயலாக் ஒண்ணு வரும். அந்த கேர்ள்ஸ் எப்பயுமே வந்து ஜெயம் ரவி சார வந்து ரொம்ப ராக் பண்ணிட்டே இருப்பாங்க. ரொம்ப டவுன் டவுன் பண்ணி பேசிட்டே இருப்பாங்க. அவர் வந்து ஒரு காட்டுவாசி அது இதுன்னு சொல்லிட்டு. அப்போ வந்து திடீர்னு ஒரு டைம்ல வந்து அவரு ஃப்ளூயன்ட்டா இங்கிலீஷ் பேச வேண்டியது ஒரு சீன்ல வரும். ஃப்ளூயன்ட்டா இங்கிலீஷ் பேசுவாரு. அப்ப அந்த கேர்ள்ஸ்லாம் கேட்பாங்க. "என்ன சார் இவ்ளோ சூப்பரா இங்கிலீஷ் பேசுறீங்க. என்கிட்ட இதுவரைக்கும் பேசுனதே இல்லையே" அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அதுக்கு ஜெயம் ரவி சார் என்ன ரெஸ்பாண்ட் பண்ணியிருப்பார் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, எங்க ஜனங்களுக்கு நான் இங்கிலீஷ் பேசினா புரியாது. உங்களுக்கு நான் இங்கிலீஷ் பேசினா புடிக்காதுன்னு சொல்லிட்டு, சூப்பரா ஒரு டயலாக்ல சொல்லியிருப்பாரு. ஸோ இத தான் சொல்றேன். சிக்மா மேல்ஸ் மாரி இருக்க ஆண்கள் வந்து தங்களுக்குள்ள இருக்கிற ஸ்கில்ல காமிச்சுக்கிட்டே இருக்கணும்னு ஆசை கிடையாது. ஆனா தேவைப்படும்போது கரெக்ட்டா காமிச்சு, சுத்தி இருக்கிற பீப்பிள் வந்து ஆச்சரியத்துல ஆழ்த்திருவாங்க. இந்த விஷயம் இந்த விஷயம் வந்து பெண்கள அதிகமா நோட்டீஸ் பண்ண வைக்கிறதோட மட்டும் இல்லாம, அட்ராக்டும் பண்ணுது அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ 4வது விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஓன் சென்ஸ் ஆஃப் ஸ்டைல் அப்படின்ற மாரி சொல்லலாம். இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவா இருக்கிறதோடு மட்டும் இல்லாம, பெண்கள் மட்டும் இல்லாம, நெறைய ஆண்கள் கூட இத வந்து ஒரு அட்மைரேஷனா எடுத்துப்பாங்க. பொதுவா வந்து அ வாய்ப்புகள வந்து தேடாதீங்க, உருவாக்குங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி அந்த வாய்ப்புகள உருவாக்குங்கன்னு சொல்ற அந்த மீனிங் என்ன அப்படின்னா, நீங்க உங்கள உருவாக்கிக்கோங்கன்னு தான் அர்த்தம். வாய்ப்பு தேடி போயிட்டே இருப்போம். டெஸ்பரேஷன்ல மாட்டிக்கிறோம்னா, அந்த வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்காம போகும். ஆனா நம்மள வாய்ப்புக்கு தயார்படுத்திக்கிட்டோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா வாய்ப்புகள் நம்மள தேடி வரும். அந்த மாரி இருக்கிற மென்ஸ் எப்பயுமே ட்ரெண்ட ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அடுத்தவங்க என்ன பண்றாங்கன்னு ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அவங்க வாய்ப்ப கிரியேட் பண்ணிக்கிறதுக்கு, அவங்க ட்ரெஸ்ஸிங்கா இருக்கலாம், அவங்க பேசுற விதமா இருக்கலாம், அவங்க ஸ்டைலா இருக்கலாம், அவங்க கத்துக்கிற விஷயமா இருக்கலாம். அவங்களுடைய ஓன் ஸ்டைல்லயே இங்க நெறைய வாய்ப்புகள ஈர்க்கக்கூடிய அந்த ஸ்ட்ரென்த்த வளர்த்து வச்சிருக்கிற ஆண்களா இருக்கிறதுனால, இந்த லிவிங் ஆஃப் ஓன் ஸ்டைல், கேரிங் யுவர் செல்ஃப் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. நீங்க நீங்களா வரும்போது தான் இன்னும் சூப்பரா இருக்கும்ன்ற மாரி, இந்த விஷயத்தையும் வந்து கேர்ல்ஸ் ஃபர்ஸ்ட் நோட் பண்ணுவாங்க. ஏன்னா, இங்க நெறைய ஆண்கள் என்ன யோசிப்பாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு பிரஷரோட சுத்திட்டு இருப்பாங்க. என்ன பண்ணலாம்? எப்படி டிரெஸ் பண்ணலாம்? எப்படி போலாம்? இப்ப ட்ரெண்ட் என்னன்னு சொல்லிட்டு, அந்த மாரி யோசிச்சு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய தேடுவாங்க. ஒரு ரிலேஷன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கலாம். இல்ல சொசைட்டில ஒரு ரெஸ்பெக்ட் வாங்குற ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கலாம். ஆனா, இந்த ஆப்பர்ச்சுனிட்டிலாம் தேடாதப்பா! நீ யாரு? அது ஆட்டோமேட்டிக்கா உன்கிட்ட வந்து சேரும்ன்னு சொல்லப்படுற, இந்த அல்டிமேட்டான இது ஓவர் கான்ஃபிடன்ஸ்ன்னு கூட சொல்லலாம் சம்டைம்ஸ். அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கிறதுனால உண்மையிலேயே இந்த விஷயத்தலாம் சிக்மா மேட்ஸ் மாரி இருக்கிற ஆண்கள் அட்ராக்டும் பண்றாங்க. அவங்களுடைய ஓன் ஸ்டைல்ல. இந்த விஷயத்தையும் கேர்ல்ஸ் வந்து ஈஸியா வந்து நோட்டீஸ் பண்றாங்க சிக்மா மேட்ஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ 5வது விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து சென்ஸ் ஆஃப் அட்வென்ச்சர் அப்படின்ற மாரி சொல்லலாம். அட்வென்ச்சர் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் ட்ரெக்கிங் போறதோ, இல்ல பாராசூட்ல இருந்து குதிக்கிறதோ, இல்ல வேற சில விஷயங்கள வந்து ரொம்ப எக்ஸைட்மென்ட்டா பண்றதோ மட்டும் கிடையாது. வாழ்க்கையவே ஒரு அட்வென்ச்சரா பார்க்கிறது. வாழ்க்கையவே அடுத்தடுத்த நாள வந்து எக்ஸைட்மென்ட்டா கொண்டு போறதுன்னு ஒரு விஷயம் இருக்கு. இந்த விஷயம் எப்படி கேர்ல்ஸ்க்கு வந்து ஒரு அப்பீலிங்காவும், ஒரு நோட்டீஸ் பண்ற விதமாவும் மாறும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, பொதுவா நீங்க ஒரு இடத்துல இருக்கீங்கன்னா, உங்கள சுத்தி ஒரு எனர்ஜி ஃபார்ம் ஆகும். நீங்க என்ன யோசிக்கிறீங்க? நீங்க எப்படி இருக்கீங்க? நீங்க டல்லா உட்கார்ந்துட்டு இருக்கீங்களா? ஸ்ட்ராங்கா உட்கார்ந்துட்டு இருக்கீங்களா? நீங்க கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்களா? சொல்லப்படுறத பேஸ் பண்ணி,
உங்கள சுத்தி உங்களுக்கே தெரியாம ஒரு சக்தி ஒரு 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 ஃபார்ம்ல இருந்துட்டே இருக்கும். நீங்க பிரீத் பண்ணி விடும்போது உங்களோட எனர்ஜி வெளிய போகும் அப்டின்ற மாரி சொல்லுவாங்க. அப்ப நீங்க இருக்கிற ரூம்ல நீங்க கான்ஃபிடென்ட்டா, அட்வென்ச்சரஸா, எக்ஸைட்மென்ட்டா உங்க லைஃப்ப பார்க்குறீங்க அப்டின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உங்க கிட்ட இருக்கிற மனிதருக்கு வந்து நீங்க பேசவே இல்லன்னா கூட நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்கன்றத வந்து உணர முடியும். இந்த விஷயம் பெண்கள் ஈஸியா உணருவாங்க சிக்மா மேல்ஸ் மாரி இருக்கிற ஆண்கள் கிட்ட. இந்த ஆண் வந்து ஒரு அட்வென்ச்சரஸான ஆளு. நெறைய ரிஸ்க் எடுப்பாங்க. ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா லைஃப்ப கொண்டு போவாங்க. அரைச்ச மாவே அரைச்சுட்டு இல்லாம புதுசு புதுசா நெறைய விஷயம் ட்ரை பண்ணுவாங்க. இவங்கள மாரி ஒரு ஆள் கூட இருந்தா லைஃப் அட்வென்ச்சரா சூப்பரா இருக்கும். சும்மா ஒரே மாரி லைஃப் போயிட்டு இருக்கிறதுக்கு இந்த மாரி ஆண்கள சூஸ் பண்ணலாம்னு சொல்லப்படுற இந்த ஒரு அப்பீரிங் நேச்சர் சிக்மா மேல்ஸ்ல இருக்கிறதுனால லைஃப்பையுமே ஒரு அட்வென்ச்சர் ஆட்டிட்யூடா பார்த்துட்டு இருக்கிறதுனால இந்த விஷயத்தையும் ரொம்ப அழகா நோட்டீஸ் பண்ணுவாங்க கேர்ள்ஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ 6வது விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, டிராமா ஃப்ரீ அப்ரோச் டூ லைஃப் அப்படின்ற மாரி சொல்லலாம். டிராமா அப்படி சொல்லப்படுற விஷயம் எல்லா இடத்துலயுமே நடந்துட்டே இருக்கும். நம்ம எல்லாருமே வந்து ஒரு நடிகர்கள் தான். உலகம் அப்படின்னு சொல்லப்படும் ஒரு நாடக மேடை அப்படின்னு சொல்லிடலாம். ஆனா நம்ம நடிக்கிற ரோல வந்து நம்ம கரெக்ட்டா நடிக்கிறோமா? இல்ல வேற ஒருத்தரோட ரோல் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோமான்றது தான் இங்க மேட்டர். இங்க நெறைய பேர் வந்து வேற ஒருத்தரோட ரோல பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. வேற ஒருத்தர் மாரி நடிச்சிட்டு இருக்காங்களே தவிர்த்து, அவங்களா வந்து பேசுறது கிடையாது. அவங்களுக்கு தேவையான விஷயத்த உண்மையா சொல்றது கிடையாது. இந்த ஒரு இடத்துல வந்து டிராமா ஃப்ரீ அப்ரோச் புடிக்கலன்னா புடிக்கல, புடிச்சிருக்குன்னா புடிச்சிருக்குன்னு சொல்லப்படுற ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா இருக்கிற இந்த விஷயம், கேர்ல்ஸ்க்கு ரொம்ப இன்ட்ரஸ்டிங்காவும் இருக்கும். அது மட்டும் இல்லாம கேர்ள் இவங்க லைஃப்ல கேம் விளையாட பார்க்குறாங்க. இவங்கள கண்ட்ரோல் எடுக்க பார்க்குறாங்கன்னா, இந்த மாரி மென்ஸ இதனால கண்ட்ரோலும் எடுக்க முடியாது. ஸோ இவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாத இந்த விஷயமே வந்து கேர்ல்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கிறது மட்டும் இல்லாம, இந்த விஷயத்தையும் நோட் பண்றாங்க கேர்ல்ஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ ஃபைனலான விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, ஓன் எத்திக்ஸ் அண்ட் வேல்யூஸ் அப்படின்ற மாரி சொல்லலாம். சிக்மா மேல பொறுத்தவரைக்கும் அவங்களுடைய எத்திக்ஸ், அவங்களோட வேல்யூஸ் வந்து அவங்களே கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. அவங்களுடைய ரூல்ஸுமே வந்து அவங்களுடைய பாஸ்ட்ல நடந்த எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களுக்கு கிடைச்ச அந்த அனுபவத்து மூலியமா தான் செதுக்கியிருப்பாங்களே தவிர்த்து, யாருடைய அந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸும் அவங்க கிட்ட இருக்காது. யாருடைய அந்த ஒரு மேற்பார்வையும் இல்லாம, தனியா நம்ம பண்ணலாம். தனியா ஒரு விஷயத்த செய்யலாம்னு சொல்லப்படுற அவங்களுக்கான அந்த கிங்டம் அவங்களே கிரியேட் பண்ணுவாங்க. இந்த ஒரு விஷயம் வந்து கேர்ல்ஸ்க்கு வந்து ஈஸியா நோட்டீஸ் பண்ண வைக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஓனா எந்த ஒரு ஆண் இருந்தாலும், அவங்க எடுக்கிற முடிவுகளுக்கு வந்து அவங்க தான் ஓனர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஆண் இருக்கான் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா அந்த ஆண் வந்து வெளிப்படையா தெரிவான். அவன் எங்க இருந்தாலுமே தெரிவான் அப்படின்னு சொல்லப்படுறது தான் உண்மையான விஷயம். இந்த மாரி தெரியும்போது, ஆப்போசிட் ஜெண்டரா இருக்கிற கேர்ல்ஸ்க்கு வந்து ஓன் டிசிஷன் எடுக்கிற மென்ஸ் மேல எப்பவுமே ஒரு அட்ராக்டிவ்னஸ் இருக்கும். அந்த விதத்துல வந்து அவங்களுடைய ஓன் எத்திக்ஸ் அண்ட் ரூல்ஸ் தான் வச்சிருக்காங்க. வேற யாரோ ஒருத்தர் ஃபாலோ பண்ணலன்னு தெரியும்போது, இன்னும் அதிகமான அட்ராக்ஷனும், நோட்டீஸும் வந்தே தீரும் அப்படின்றது தான் உண்மையான விஷயம். ஸோ 2வது வீடியோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, ஒரு 100 டிகிரி கூட படிச்சு முடிச்சிடலாம். 100 டிகிரி வாங்கிட்டு நம்ம வந்து ஈஸியா போயிரலாம். ஆனா ஒரு கேர்ளோட மனசுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த எந்த ஒரு ஆணாலயும் படிச்சு தெரிஞ்சுக்க முடியாது. இந்த இடத்துல ஒரு சில ஆண்கள் வந்து தங்கள ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக கேர்ல்ஸ வந்து அட்ராக்ட் பண்ணி ரிலேஷன்ஷிப்ல கொண்டு வந்து அவங்கள வந்து ஒரு லைஃப்ல ஸ்டார்ட் பண்ணணும், லைஃப்ல கொண்டு போணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது, அவங்க எல்லாருமே கிங்குப்பா, வேற லெவல்ப்பா அப்படின்ற மாரி நம்ம சொல்லிட்டு இருப்போம். ஆனா எந்த ஒரு கேர்ளையுமே எந்த ஒரு எஃபர்ட்டுமே இல்லாம, அவங்க லைஃப்குள்ள அட்ராக்ட் பண்ணி, இவங்க யார் அப்படின்னு சொல்லப்படுற அந்த விஷயத்த வந்து கேர்ல்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுற லெவலுக்கு மாத்துற ஆண்களா சிக்மா மேல்ஸ் இருக்கிறதுனால, கிங் இல்ல, கிங் மேக்கரா தான் சிக்மா மேல்ஸ் இருப்பாங்கன்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.